இந்த கொஸ்டின்ல 2 சர்க்குலர் லூப் இருக்கு ஏ அண்ட் பின்னு. இதோட ரேடியஸ் ஏ, ஸ்மால் ஏ. இதில் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகுறதுனால பாயிண்ட் ஓல கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தோட மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு சர்க்குலர் லூப் இருக்குன்னு வச்சுப்போம். இதோட ரேடியஸ் ஆர்னா இந்த இதில் போகிற கரண்ட் ஐன்னு வச்சுப்போம். ஸோ இதனால இந்த சென்டரில் கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி எழுதுவோம்னா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ பை 2ஆர்னு எழுதுவோம். ஸோ இதுதான் இதுக்கான எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் எடுத்துக்கிட்டு 4 ஃபிங்கர்ஸ், தம் ஃபிங்கரை விட்டுட்டு மற்ற 4 ஃபிங்கரை கரண்டோட டைரக்ஷனில் வச்சோம்னா இந்த தம் ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை கொடுக்கும். ஸோ இந்த கேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பேஜாக இருக்கும். ஓகே, கிளாக் வைஸில் போகும்போது சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டு த பேஜாக இருக்கும். இது ஆன்டி கிளாக் வைஸ் போச்சுன்னா அவுட் ஆஃப் த பேஜ்னு இருக்கும். இப்போது இந்த லூப் ஏ எடுத்துப்போம். இந்த லூப் ஏல கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகுது. அதனால இந்த பாயிண்ட் ஓல, அதாவது சென்டரில் கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். இது பிஏ. அதே மாதிரி இந்த லூப் பி எடுத்துக்கோங்க. இது வந்து இன்டு த ஸ்க்ரீன் போகுது, இன்டு த பேஜ் போகுது. ஸோ உங்களோட தம் ஃபிங்கர் எடுத்துட்டு அந்த 4 ஃபிங்கரும் இன்டு த ஸ்க்ரீன் போகிற மாதிரி வச்சிங்கன்னா தம் ஃபிங்கர் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும், பிபி. ஓகே, இப்போ இந்த ரெண்டோட மேக்னிடியூடும் சேமாக தான் இருக்கும். அதனால் இது நம்ம எழுதலாம். இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி மியூ நாட் ஐ பை 2ஆர், ஆருக்கு பதிலாக ஸ்மால் ஏ. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்து 2 வெக்டர்ஸ் இருக்குது. இதோட மேக்னிடியூடு வேணும். ஸோ இதோட நெட் வெக்டர் சம்மர் இந்த டைரக்ஷனில் இருக்கும். இதோட மேக்னிடியூட் வேணும். ஸோ இது வந்து நம்ம மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் எழுதும்போது இது பி பிபி நெகட்டிவ் ஐ கேப் ப்ளஸ் பிஏ ஜே கேப்னு எழுதுவோம். ஸோ இட்ஸ் லைக் எக்ஸ் காம்போனன்ட் இருக்குது, ஒய் காம்போனன்ட் இருக்குது. இப்போ இதோட மேக்னிடியூட் மட்டும் வேணும். அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வெக்டரில் நான் எழுதியிருக்கேன். சப்போஸ் மேக்னிடியூட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ரூட் எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே எழுத போகிறோம். பிபி ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர். இப்போ நமக்கு ரூட் ஆஃப் மியூ நாட் ஐ பை 2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மியூ நாட் ஐ பை 2a ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதை காமனாக எடுத்துடலாம். மியூ நாட் ஐ பை 2aவை. ஸோ இங்கே நமக்கு 1 + 1ன்னு கிடைக்கும். ஓகே, 1 + 1 √2ன்னு எழுதலாம். ஸோ இந்த 2 இதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு அகைன் மியூ நாட் ஐ பை √2a கிடைக்கும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர்.